சூதுகாரர் சொன்னது ஒண்ணு கிடையாது. பொட்டிக்காரர் இப்படி சூதுகாரரா இல்ல தாளக்காரனா சூதுகாரங்களா இல்ல மத்தாளக்காரனா வாசி வச்சு சூதுகாரா? சூதுகாரங்களா? 10 மணிக்கு கூட்டு ஆரம்பிச்சீங்கன்னா சரி எப்படியும் 6:30 மணி 7வது நாடகம் முடிக்க அங்க 10 மணிக்கு வந்தா விடியற வரைக்கும் எட்ட போக மாட்டீங்க. என்ன பார்த்து நீ எப்படி சூதுகாரன்னு கேட்டேன். தம்பி நான் சூதுகாரன்னு சொன்னது ஒண்ணு கிடையாது. என்ன கிடையாது? அந்த தாளக்காரங்க 2 பேர் இருக்காங்களா அவங்கள கிடையாது. அவங்களும் கிடையாது. அங்க மத்தாளக்காரர் சூதுவாடி இல்லாத அடிக்கிறாரா அவரு கிடையாது. அவரும் கிடையாது. அங்க பொட்டி தள்ளுறாரு செங்குறிச்சி பாப்பா
வாப்பா வா. அந்த மாதிரி அது சூதுக்காரன் கிடையாது. அது தம்பி பாப்பா. நீங்க யாரெல்லாம் வந்து இந்த நாடகத்தை பாக்குறாங்களோ ஆமா. இவங்களை யாரையுமே நான் சூதுக்காரன்னு சொன்னது கிடையாது. சொன்னது கிடையாது. நான் சூதுக்காரன்னு சொன்னது ஆனா இங்க பாரதம் இப்பதான் ஆரம்பிக்குது. ஆமா. அந்த பாட்டு இருக்க இங்க ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப பாடின பாட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆமா. பின்னாடி பாரதம் முடியுதுன்னு பார்க்க போனா இந்த 18ஆம் நாள் தான் இந்த கதையை இந்த பாட்டை பாடலாம். ஆமா. ஏன்னா இது வெளியில வர்ற பாட்டு, இது நாடகத்தோட சம்பந்தப்பட்ட பாட்டு இல்ல. ஆமா. நம்ம எப்ப நாடகத்து கதையை ஆரம்பிக்கிறோமா அதுல இருந்து ஏதாவது பின் கதை முன்னாடி வர்றாரு பார்க்கலாமா தவிர இதுல யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீ ஏன் கோச்சிக்கிற? அதனாலதான் பார்த்தோம். அது கிடையாது. நான் சூதுக்காரன்னு சொன்னேனே ஒன்ன கிடையாது. இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் விகிடுவதாக ஏற்பட்டு அந்த கௌரவராக இருக்க முடியாது. யாரு துரியோதனன் இருக்காரு, இந்த மண்ணாசை பிடிச்சவன் இந்த பாண்டவர்களை சூது முனையில சூது வகை ஆடி இந்த நாட்டை பறிச்சு அவங்களை அடிமையாக்கி அப்ப துரியோதனை விட்டு அவன் தம்பியாக இருக்கக்கூடிய துச்சாதனை விடுத்து அந்த அம்மா இருக்காங்களே யாகஜேனி அம்மா அவங்க காந்தாரி மனையில இருந்து கொண்டு வந்து அவளை வஸ்திரபங்க மேடையில நிறுத்தி மாளாத துயில் உரிய சொன்னா துரியோதனா. அப்படி துயில் உரிய சொன்ன நேரத்துல எத்தனையோ குருசபையோர் முன்னாடி அமர்ந்திருந்தாலும் யாருமே இந்த பெண்ணுக்கு வந்த கெதி இது யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லையா, யாருமே கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. யாருமே முன் வரவில்லை. அதனால அந்த நேரத்துல கடைசியா என்ன சொன்னாங்க, ஆறாயிரம் தடங்கள் அந்த நமக்குடன் சோற அழகம் சோற கை சோற மெய் சோற வேறோர் சொல்லுவா கோவிந்தா கோவிந்தா என்று என் குளிதனாவா அண்ணா இருக்காங்க எம்பெருமான் நாராயண கண்ணா கோவிந்தா எனக்கு இப்பேற்பட்ட ஒரு கெதி நடக்குது. இருக்கிறவங்க யாருமே எனக்கு காவல் பண்ண வரலையே, இந்த படுவாரி இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்யறானே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப எம்பெருமான் நாராயண யாருக்குமே தெரியாம அப்ப வந்து என்ன செஞ்சா தெரியுமா, எனக்கு மாலாத துயில் கொடுத்து இந்த அம்பாளுக்கு அப்ப வந்து துயில் கொடுத்து மானத்தை காவந்து பண்ணாரு. அப்ப சூது மார்க்கமா வந்தது யாரு? எம்பெருமான் நாராயண. அந்த எம்பெருமான் நாராயண சொன்ன தவிர நீங்க தாளகரங்களையோ பாக்குறவங்களோ யாரையுமே நான் சொல்ல சூதக்கார